உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 58:11, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். யாரும் இந்த உலகத்துல உங்களை திரும்பி பார்க்கறது இல்லையாங்க? ஏன் உங்களை திரும்பி பார்க்கறது இல்லை? நீங்க ஏழையா இருக்கிறீங்களா? நீங்க கடன்காரங்களா இருக்கீங்களா? நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா? தேவன் உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அவர் உங்களை மாற்றுவாருங்க. நான் ஒரு சாதாரண ஆள், என்னையா திரும்பி பாப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, தேவன் உங்களை எல்லாரும், இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி அவர் உங்களை மாற்றுவார். ஏங்க, என்னெல்லாம் ஒரே ஒருத்தர் ஒரு தடவை பார்த்தாலே பெரிய விஷயம், என்னெல்லாம் எப்படிங்க இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்கும் என்று கேட்குறீங்களா? அப்படி அவர் உங்களை திரும்பி பார்க்க வைப்பாருங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா தண்ணீர் ஊற்றி வளர்க்கின்ற ஒரு தோட்டம், பிதா தான் தோட்டக்காரன், உங்களை நல்லா தண்ணீர் ஊற்றி வளர்த்துட்ருக்காரு. அப்போ செழிப்பாக தானே இருப்பீங்க. நீங்கள் வற்றாத நீர் ஊற்று, உங்களுடைய தண்ணீர் இருக்குல்ல, உங்கள் ஊற்று எல்லா ஊற்றும் வற்றினாலும் உங்கள் ஊற்று வற்றாது. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம், வற்றாத ஒரு நீர் ஊற்று. நம்ம பிதா இருக்கார்ல, அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், நிம்மதியை ஊற்றுவார். அவர் தான் உங்களை வளர்த்துட்ருக்காரு, ஆரோக்கியத்தை ஊற்றி ஊற்றி வளர்க்குறாரு, நிம்மதியை ஊற்றி ஊற்றி வளர்க்குறாரு, செழிப்பை ஊற்றி ஊற்றி அவர் வளர்த்துடுவார். அதனால் கவலைப்படாதீங்க. அதனால் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும், இந்த நாடு உங்களை திரும்பி பார்க்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? எப்பொழுதும் ஒரு நல்ல செழிப்பான தோட்டம்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கும்பலே வந்துடும்ல, எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு நீர் ஊற்றுனா கண்டிப்பாக அது வற்றாத நீர் ஊற்றுனா எல்லாருமே பார்ப்பாங்க, பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்படி தான் தேவன் உங்களை மாற்றி வச்சிருக்காரு, மாற்றி வைப்பாருங்க. கவலைப்படாதீங்க. ஐயோ நான் அப்படி இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி தான் மாற்ற ஆசைப்படுறாரு. உங்கள் செழிப்பை பார்க்க மக்கள் வருவாங்க, உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இவ்வளோ செழிப்பாக இருக்காங்களா இவங்க, இவ்வளோ அறிவாளிங்களாக இருக்காங்களா, இவ்வளவு பெருமை படித்தவங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களை இந்த உலகம் திரும்பி பார்க்கும். பிதா அப்படி தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், சரிங்களாங்க? கவலைப்படாதீங்க, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாருங்க? அப்படி ஒரு கணக்கெடுப்புலாம் எடுத்து வச்சுருக்காங்கல்ல. ஈலான் மஸ்க் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர். இந்த நம்ம நாடு இருக்குல்ல, இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் யாருங்க? முகேஷ் அம்பானி. இந்த உலகத்திலேயே பெரிய ஏழை யாருங்க? யாருமே அதற்கெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்ததே இல்லை. ஏங்க? இந்த உலகம் செழிப்பான தோட்டத்தை தான் பார்க்கும், செழிப்பானவங்கள தான் பார்க்கும், கரெக்டா? அதனால தான் தேவன் உங்களை செழிப்பான தோட்டமாக மாற்றுறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்கணும், என் பிள்ளைங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கட்டும் அப்படின்னு செழிப்பான தோட்டமாக, அது மாதிரி வற்றாத நீர் ஊற்றாக உங்களை அவர் மாற்றுவார், சரிங்களா? தேவன் அப்படி உங்களை மாற்றி உங்களை செழிப்பாக வச்சுப்பார். ஈசாக்கு தெரியுமாங்க? ஆபிரகாமுடைய பையன். அவங்கள பார்க்க ஒரு நாள் ஒரு ராஜா வராரு. அவர் பேர் அபிமெலேக்கு. ஏன் அந்த ராஜா ஈசாக்கை திரும்பி பார்த்தான்? அவன் ஒரு ராஜா, எதுக்கு ஈசாக்கு வீட்டுக்கு ஏன் போனோம்? காரணம் தான், அது ஒரு காரணத்தோடு தான் போகிறான். ஆதியாகமம் 26:13, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பார்த்தீங்களா? ராஜா எதுக்கு போயிருக்காரு பாருங்க. ஐஸ்வர்யவான் ஈசாக்கு, பெரிய பணக்காரன். யாரை விட பெரிய பணக்காரன்? அபிமெலேக்கு என்ற ராஜாவை விட அவன் பெரிய பணக்காரன். அதனால் அபிமெலேக்கு மோப்பம் பிடிச்சி ஈசாக்கை பார்க்க வந்துட்டான். ஈசாக்கு கிட்ட போய் என்ன பேசுகிறான் பாருங்களா. ஆதியாகமம் 26:29, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு கேட்குறான். உங்களை தேவன் நிறைய ஆசீர்வதிச்சிருக்காராமே,
அதனால் உங்ககிட்ட எக்கச்சக்க பணம் இருக்குது, எனக்கு ஏதாவது தீமை செய்திடாதீங்க, எனக்கும் என்னுடைய நாட்டுக்கும் ஏதாவது தீமை செய்திடாதீங்க, அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, ஒரு உடன்படிக்கை போட்டுக்கோங்க சொல்லிட்டு அதற்காக வந்தான். இந்த உலகம் திரும்பி பார்க்கும். தேவன் ஆசீர்வதித்ததால், ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததினால் அபிமெலேக்கு திரும்பி பார்த்தான். அபிமெலேக்கு என்ற ராஜா திரும்பி பார்த்தான். இன்னைக்கு தேவன் உங்க மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அதனால நீங்க வற்றாத நீர் ஊற்றாய், செழிப்பான தோட்டமாய் இருப்பீங்க. இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும், இந்த நாடு உங்களை திரும்பி பார்க்கும், உங்க வீடு உங்களை திரும்பி பார்க்கும், உங்க குடும்பம், உங்க சொந்தக்காரங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க. சரிங்களா? தேவன் அப்படிதான் மாற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்களை இந்த உலகமே திரும்பி பார்க்கும், இந்த நாடே திரும்பி பார்க்கும், அவங்க குடும்பமே திரும்பி பார்க்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வற்றாத நீர் ஊற்றாக இருப்பாங்க, நல்ல செழிப்பான தோட்டமாக இருப்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்பா. அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.